அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான அடுத்த வாரத்திற்கான பலன்கள், அதாவது அடுத்த 10ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த 7 நாட்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். கும்பராசி அன்பர்களை சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் 3, 4வது வீட்டில் இருக்காருங்க. இதன் காரணமாக வீணான விவகாரங்களில் வீட்டு வாசலில் வந்து நிற்கக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் பழக்க வழக்கங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்க. குடும்பத்தில் குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க, நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்து பொறுப்போடு நடந்து கொள்ளுங்க. சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் நிலைமையை சமாளிக்க நீங்கள் முயற்சி பண்ணுவது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் செவ்வாய் 2வது இடத்துல இருக்காரு. இதன் காரணமாக பழைய வாகனங்களை பழுது பார்ப்பீங்க, வீட்டை புதுப்பித்து அழக பார்ப்பீங்க, வேலை தேடி வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்பும் இருக்குங்க. புதன் பகவான் 3வது இடத்துல இருக்காரு. இதன் காரணமாக யாருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம், ஜாமீன் கையெழுத்தும் போட வேண்டாம், அது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடும். அதே மாதிரி குரு பகவான் 4வது இடத்துல இருக்காரு. இதன் விளைவாக போட்டி பந்தயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். தொழிலில் முன்னேற்றமான பலனை நீங்கள் பெறுவீங்க. சுக்கிரன் 3வது வீட்டில் இருக்காரு. இதன் காரணமாக அனைத்து வகைகள்லையுமே சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண காரியங்கள் தடையில்லாமல் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும். பெரியோர்களுடைய சந்திப்பால் வியாபாரத்தை விருத்தி செய்வீங்க. சனி பகவான் 1வது இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் சற்று அதிகமாக தங்க இருக்கும். இருப்பினும் வெளியூர் பயணங்களில் உடல் சோர்வு உண்டாக பெறலாம். அதே சமயம் ராகு 2வது இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத வகையில் பணவரவு உங்களுக்கு உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கேது 8வது வீட்டில் இருக்கிறதுனால கோயில் திருப்பணிகளுக்கு நீங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் முகம் தெரியாத பெண்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழக வேண்டியது அவசியமாகிறதுங்க. கடன் கொடுக்கும் போதும் எழுதி வாங்கி கொள்ளுங்க. அடுத்தவர் பேச்சை கேட்டு குடும்பத்தில் குழப்பத்தை செய்யாதீங்க. அதே மாதிரி சில யோகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது.